Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry example 3.39 second sum இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்க sin a by 2 sin b by 2 sin c by 2 less than or equal to 1 by 8 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 8 இது கம்மி இருக்கணும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ பாருங்க இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ யூ என்ன பார்த்தீங்கன்னா sin a by 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் b by 2 into c by 2. இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா sin a sin b which is equal to 1 by 2 cos a minus b minus of cos a plus b. இப்படி ஒரு ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த sin a by b இந்த டேர்ம் மட்டும் என்னவா மாறும் பாருங்க, இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் என்னவா மாறும் பாருங்க. ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு sin a by 2. ஸோ என்னவா வரும், இதை நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம். ஸோ மைனஸை வெளியே எடுத்துக்கிட்டீங்க, மைனஸை வந்து ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு போட நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா -1 by 2 போட்டு எழுதணும். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நான் மைனஸை வெளியே போட்டு எழுதியாச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ என்ன வரும்னா மைனஸ் இது வந்து காஸ் a ப்ளஸ் b a by 2ன்னு இருக்குது. ஆக்சுவலாக a by 2 b by 2. ஸோ a by 2 ப்ளஸ் b by 2. இந்த ஃபார்முலாவில் மைனஸை ஃபஸ்ட்டு போடாமல் எழுதணும்னா நீங்கள் வந்து இந்த a ப்ளஸ் b ஃபஸ்ட்டு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியே ஒரு மைனஸை போடணும். ஸோ அதுதான். So cos a by 2 plus b by 2 minus cos a by 2 minus b by 2. This is equal to என்ன வரும் பாருங்க, -1 by 2 cos a plus b by 2 minus cos a minus b by 2. இப்போ பாருங்க இது ஆக்சுவலாக u கிடையாது, இது இந்த டேர்ம் தான் மட்டும் எழுதியிருக்கோம். இப்போ u is equal to என்ன வரும் பாருங்க, u is equal to இந்த டேர்ம் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும் -1 by 2 into cos a plus b by 2 cos a plus b by 2 in minus cos a minus b by 2 into sin c by 2. அந்த c by 2 டேர்ம் அப்படியே இருக்குது. இப்போ இந்த c by 2 நம்ம என்னதான் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், a plus b plus c which is equal to 180 டிகிரின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க ஒரு கொஸ்டின்லே. a plus b is equal to பையை தான் 180ன்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் சியை மட்டும் கண்டுபிடிக்க, சியை மட்டும் கண்டுபிடிச்சா வரும் 180 மைனஸ் a plus b, அதாவது 180 மைனஸ் a மைனஸ் பின்னு வரும். அது ஏக்கு பிக்கு உள்ள மைனஸாக காமன் எடுத்து தனியாக எப்படி போட்டிங்கன்னா இந்த டேர்ம் வரும் 180 டிகிரி மைனஸ் a ப்ளஸ் b ப்ராக்கெட் போடணும். ஸோ இதில் பாருங்கள், இதில் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் c by 2 இருக்குது. ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா c by 2 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் a ப்ளஸ் b by 2ன்னு வரும். இப்போ நம்மளுக்கு இங்கே சைன் இருக்குது, சைன் c by 2 இருக்குது. ஸோ அப்போது 90 டிகிரி இருக்குது. அப்போ நல்லா யோசிக்கணும், அந்த இடத்துல கிராஃப் போட்டு நல்லா பாருங்கள். அந்த கிராஃப் போட்டு பார்த்தீங்கன்னா 90 டிகிரிலேருந்து மைனஸ் ஆகுது. 90 டிகிரிலேருந்து மைனஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல தான் வரும். பட் நம்மளுக்கு இங்கே வந்து மேலே இருக்குது பாருங்கள். ஸோ மேலே இருக்கும்போது இது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். மேலே இந்த இடத்துல ஹரிசாண்டலாக வரும்போது நீங்கள் வெர்டிகலாக வரும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஹரிசாண்டலாக இருக்கும்போது சேஞ்ச் ஆகாது. இந்த இடத்துலலாம் வரும்போது, அதாவது இந்த இடத்துல வந்துச்சுன்னா அது வந்து சைன் காசாகவும் காசு சைனாகவும் மாறும். ஸோ அப்போ காஸ் ஆஃப்னு போட்டு இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். So that's equal to u minus 1 by 2 into cos a plus b by 2 minus cos a minus b by 2 into cos a plus b by 2. Cos a plus b by 2. 90 minus of a by 2, so positive sign தான் வரும். ஸோ அங்கே என்ன இருக்கோ அதுதான் வரும், a plus b by 2 மட்டும் வரும். ஏன்னா இந்த இடத்துலேருந்து இங்கே தான் போகுது மைனஸ் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டரில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டரில் வரும்போது பாசிட்டிவில் தான் போடணும். ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ், ASTC ரூல் படி பார்த்தீங்கன்னா. ஸோ இதை மறுபடி போட்டுக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாகவே மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. என்ன பண்ணுங்க, 1 by 2ல் 2 இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 2uன்னு வந்துடும். மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் சைனால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடு மைனஸ் வந்துடும், இந்த சைடோட மைனஸ் வந்து போயிடும். ஸோ காஸ் a ப்ளஸ் b by 2 மைனஸ் காஸ் a மைனஸ் b by 2. இங்கே வந்து என்ன ஆயிடும், காஸ் இன்ட்டு a ப்ளஸ் b by 2ன்னு வந்துடும். So minus 2u which is equal to இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் a plus b by 2 minus cos a minus b by 2 into cos a plus b by 2. This is equal to cos square a plus b by 2 minus cos a minus b by 2. அந்த 2u ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா ப்ளஸ் 2u which is equal to 0ன்னு வரும். ஸோ அப்போ இங்கே ஈக்குவல் டு நீங்கள் போடக்கூடாது. ஸோ காஸ் ஸ்கொயர் a ப்ளஸ் பி மைனஸ் காஸ் a மைனஸ் பி பை 2
இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி இந்த டேர்ம் போடணும். காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 மைனஸ் 2 ப்ளஸ் இது ப்ளஸ் 2u இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நான் எதுக்காக அதை சால்வ் பண்ணி இதை நான் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக கொண்டு வந்தேன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும். நம்ம இங்கே பாருங்களேன் கொஸ்டின்லே லெஸ் தேன் ஈக்குவல் டு இந்த சம் நம்பர் சொல்லிட்டு காணிக்கணும். ஸோ நம்பர் காணிக்கணும்னா நம்ம அதை சால்வ் பண்ணணும். ஆக்சுவலாக இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கொண்டு வந்து இதனுடைய எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சுன்னா டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலாவில் போட்டு நம்ம வந்து இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த காஸ் ஏ ப்ளஸ் பி நான் டீன்னு வச்சுக்கிறேன். காஸ் ஏ ப்ளஸ் பி என்ற டேர்மை மட்டும். ஸோ அப்போ இந்த மாதிரி வரும். காஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டீன்னு போட்டேன்னா சப்ஸ்டியூட் இதை போட்டிங்கன்னா டி ஸ்கொயர் மைனஸ் இந்த டேர்ம் என்னது காஸ் ஏ மைனஸ் பி. அது ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் மாதிரி டி மை ப்ளஸ் 2u இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்து இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வித் ஈக்குவேஷன் டி இஸ் ஏ quadratic equation with t. இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஏன்னா இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும்போது இது ஒரு சொல்யூஷன் கூட சொல்யூஷனாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து டிஸ்கிரிமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. ஸோ ஏன் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0? நெகட்டிவ் வேல்யூஸ் ஏதாவது வருமானு யோசித்து பாருங்கள். நெகட்டிவ் வேல்யூஸ் ஏதாவது வருமா? நெகட்டிவ் வேல்யூஸ் கண்டிப்பாக வராது. ஏன்னா எல்லாம் ட்ரிக்னாமெட்ரிக் டென்டிஸ். ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் நம்ம போடாமல் லெஸ் தேன் ஈக்குவல் டு 0 0 to 1 அந்த மாதிரி ஏதாவது வேல்யூஸ் தான் எப்படி சொல்யூஷன் வந்து இருக்க போகுது. ஸோ எதுவுமே நெகட்டிவில் வராது. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது ஸோ பாருங்கள் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஃபார்முலாவில் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இதனால் இதனுடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் பி எது சி எது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ பி ஸ்கொயர் என்பது இந்த டேர்ம். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் ஆஃப் காஸ் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை to the whole square minus 4 into 1 into 2u is equal to greater than or equal to 0. இப்போ பாருங்க இதை சால்வ் பண்ணுங்க. ஸோ cos square a plus b by 2 மைனஸ் மட்டும் வருங்க 4 2 சார் 80 8u greater than or equal to 0. ஸோ u அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போது cos square a plus b by 2 sorry this is a minus ப்ளஸ்ஸை நம்ம வந்து ஆக்சுவலாக போடும் மைனஸ் தான் ஆக்சுவலாக வரும். ஸோ ஏ மைனஸ் பி காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 8u வந்துட்டு இப்போ இதில் யூ நீங்கள் தனியாக கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? இதுக்கு முன்னாடி மாற்றி எழுதிக்கலாம். 8u இந்த மாதிரி காஸ் ஸ்கொயர் இதை பற்றி படிச்சிருப்பீங்க. மாற்றி எழுதியதெல்லாம் இந்த இதுக்கு மாற்றி போட்டிங்கன்னா இந்த சிம்பிளை நீங்கள் வந்து சும்மா இப்படி போட்டாச்சுன்னா தப்பு. ஸோ இப்படி மாற்றிடணும். உடனே நீங்கள் இதை டேர்மாக மாற்றுறீங்கன்னா இது உடனே இந்த சிம்பிள் அதுக்கேற்ற அளவுக்கு மாற்றிடணும். இல்லைனா சம் தப்பு. ஸோ u greater than equal to 1/8 into cos square a minus b by 2ன்னு வந்துட்டா. இப்போ இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ பாருங்கள். இந்த cos square theta மேக்ஸிமம் வேல்யூ. வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ? மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் cos theta இங்கே காஸ் தானே இருக்குது. ஸோ cos theta மேக்ஸிமம் வேல்யூ 1 தான். ஸோ அப்போ அது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 1/8 into 1 அப்போ u என்ன வரும்? 1/8 தான் வரும். 1/8 into 1 1/8. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம்னா sin a by 2 sin b by 2 sin c by 2 which is equal to 1/8 hence proved சொல்லிடலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். எப்படியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் எடுக்கணும். ஈக்குவேஷனை முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அளவு கொண்டு வரணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை காஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒரு ப்ளஸ் டேர்ம் அதை நீங்கள் வந்து டீன்னு வச்சுட்டு சால்வ் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கிரேட்டர் than equal to 0. ஸோ மேக்ஸிமம்லி 0 to 1 தான் காசோடைய ரேஞ்சே. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம வந்து கிரேட்டர் than equal to 0ன்னு சொல்லியிருப்போம். பட் சொல்யூஷன் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ்லேயும் வரலாம். பட் நெகட்டிவ் நம்பர்ஸில் வராது சொல்யூஷன்ஸ். ஸோ அதனால் 0 to 1 பாசிட்டிவ் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு கிரேட்டர் than equal to 0 டிஸ்கிரிமினன்ட் தான் போகணும். ஏன்னா இதுதான் ஆக்சுவலாக என்ன வரும்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். இமேஜினரி ரூட்ஸ் வராது. நோ ரியல் ரூட்ஸ்னு வந்துடும். எது லெஸ் தான் ஈக்குவல் டு 0 வந்துடும். இது டிஸ்கிரிமினன்ட் நெகட்டிவ்ல இருந்தால் நோ ரியல் ரூட்ஸ்னு வந்துடும். ரூட்ஸ் கிடையாது, இமேஜினரி ரூட்ஸ்னு வந்துடும். ஸோ அதனால் b ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் than equal to 0ன்னு சொல்லும் பொழுது தான் நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் கிரேட்டர் than equal to 0ன்னு போட்டிருக்கோம். இப்போ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பி கரெக்டாக இந்த ஈக்குவேஷன் பிசி எதுன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா காஸ் 2 யூனிட் வேல்யூ கிடைக்கும். இப்போ காஸ் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. மேக்ஸிமம் வேல்யூ தான் ஒன்று, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வேல்யூ 1 தான். ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ என்னன்னு கிடச்சிடும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி எழுதி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் லேங்குவேஜ் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் தெரியுங்க. தேங்க்யூ.